அனைவருக்கும் வணக்கம். The broadcast is now starting. All attendees are in listen-only mode. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் ஒரு வெபினார்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இது பார்த்தோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோல இருந்தே ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஆப்ஷனுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு பெட்டிங் மாதிரிதான் நம்ம தெரிஞ்சோம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும் அப்படின்னு நம்ம இது பண்றதுக்கு பேர் வந்துட்டு கால் ஆப்ஷன். மார்க்கெட் கீழ் போகும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பெட் பண்றது வந்துட்டு புட் ஆப்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரீமியம் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து பிளே ஆகுது நம்மளுக்கு தெரியும். ப்ரீமியம்ங்கிறது வந்துட்டு என்னன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்துட்டு நம்மளோட மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம இது மட்டும் ரீச் பண்ணும் அப்படிங்கிற வந்து எதிர்பார்ப்புல தான் நம்ம கிரியேட் ஆகுது. இந்த ப்ரீமியத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்களுக்கு இந்த சென்ற நம்ம வகுப்புலேயே இது பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் தான், ஆக்ஷனோட டைப் தான் ப்ரீமியம்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டெண்டர் டைப்போ இல்லைன்னா பழைய பொருள் ஏதாச்சும் ஒன்று ஏலத்தில் எடுக்கிறது ஆக்ஷனில் நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க பேசிக்காக ஒரு ப்ரைஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ பேசிக்காக வந்துட்டு ஒரு 10,000 அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ பெட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 10,000 அவங்க சொன்னாங்கன்னா 11,000, 12,000, 13,000 இன்க்ரீஸ் ஆகி யார் ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து இது பண்றாங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற இது. அப்போ வந்து இந்த இன்க்ரீஸ் 10,000 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ ஸோ அதுதான் ப்ரீமியம் இன்க்ரீஸிங் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அப்போ மார்க்கெட்ல வந்துட்டு எதிர்பார்ப்பு, மார்க்கெட் மேல போகும் நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த ரேஞ்ச் தெரியும் போது தான் நம்ம வந்து ப்ரீமியம் அதுல கிரியேட் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறோம்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கோம். இது ஓல்டு வெர்ஷன்ல இருக்கிறோம். இதுல லைவ் மார்க்கெட்டுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல எது வந்து ஹையஸ்ட் வேல்யூம்ல இப்ப ட்ரேட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இது காமிச்சிரும். இந்த ஆப்ஷன்ஸ் எதனால வந்ததுனாலே நம்ம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல 3 செக்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு தெரியும். ஒன்னு கேஷ் செக்மெண்ட், ரெண்டாவது வந்து ஃபியூச்சர் செக்மெண்ட், ரெண்டாவது ஃபியூச்சர் செக்மெண்ட், மூணாவது வந்து ஆப்ஷன் செக்மெண்ட். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோசரம் கேஷ் மார்க்கெட்ல எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல ஹெட்ஜ் பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ல எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒன்னும் ரைட்டர்ஸ் யூஸ்ப்பாங்க, இல்லைன்னா ஆக்சுவலா பை பண்ணிக்குவாங்க. ரெண்டு இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ எதுல அதிகமான வேல்யூம் நடக்குதோ ஸோ அதுதான் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ். அதாவது கால் ஆப்ஷன் எது அதிகமா ட்ரேட் நடக்குதோ அதுதான் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ். எந்த புட் ஆப்ஷன் அதிகமா ட்ரேட் நடக்குதோ அதான் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட். அப்போ நம்மளுக்கு வந்து இங்க ரேஞ்ச் வந்து ப்ரெடிக்ட் ஆயிருது. இப்போ ஒரு விளையாட்டு போட்டின்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட் ஆர் எந்த இதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோங்க, இப்போ 100 மீட்டர் இல்லைன்னா வந்துட்டு 1000 மீட்டர் 500 மீட்டர் எதுவா இருந்தாலும் ஒரு ஏவரேஜா ஒருத்தர்னால எவ்வளவு மீட்டர்ல எவ்வளவு டைம்ல கடக்க முடியும். அப்ப அதுக்கு மேல அவங்க வந்து தாண்டி நம்ம வேகமா போனா தான் வந்துட்டு அது பிரைஸ் வின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பிரைஸோ செகண்ட் பிரைஸோ அப்ப அவங்கவுங்கள வந்து ஓவர்டேக் பண்ணணும். ஸோ அப்போ அவங்களுக்கு ரேஞ்ச் தெரியும். அப்ப அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு இதா இருக்கும். அந்த ரேஞ்சு தாண்டும் போது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா இதுல வந்துட்டு நம்மளுக்கு வால்டைல் மார்க்கெட் ஆர் ஒன் சைட் மார்க்கெட் நம்மளுக்கு ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு வால்டைல் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும், அந்த ரேஞ்சு தாண்டி இருக்காது. இதே ஒன் சைட் மார்க்கெட்டுங்கும் போது அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒன் சைடு மார்க்கெட்டா வந்துட்டு நம்மளுக்கு போயிடும். ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு ரேஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணிக்க போறோம். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது எப்படி மார்க்கெட் அணுகணும் அண்ட் ஒன் சைடு மார்க்கெட்டா போகும்போது எப்படி அணுகணும். அப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வால்டைல் மார்க்கெட்ல எப்படி இருக்கும், ஒன் சைடு மார்க்கெட்ல எப்படி இருக்கும். அப்போ மார்க்கெட்ல மூவ்மெண்ட் வரக்க ரெண்டே காரணம் தான் இருக்கும். ஒன்னு வந்துட்டு மார்க்கெட் வந்து பிளாட்டா இருக்கும், ரெண்டாவது வந்துட்டு ஏதோ ஒரு சைடு நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் இருந்தாகணும். அந்த மூவ்மெண்ட் இருக்கணும்னா மார்க்கெட்ல ரெண்டு விதமான ஒன்று இருக்கணும். ஒன்னு ப்ராஃபிட் புக்கிங், இன்னொன்னு ஷார்ட் கவரிங். இப்போ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்துட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு பங்குகளை வாங்குறோம். இப்போ ஒரு 15 20 ரூபாயோ வருது. அப்ப என்ன பண்ணுவோம், நார்மலா வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். அப்போ 10 ரூபாய்க்கு வாங்கினது 15 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்கும் போது அப்ப என்ன ஆகும், அங்க செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ப்ராஃபிட் நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது என்ன ஆகும், அப்போ அவங்களுக்கு வந்துட்டு செல்லிங் ப்ரெஷர் அங்க வரும். அப்ப என்ன ஆகும், பிரைஸ் டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 15 ரூபாய் இருக்கும்போது நிறைய பேர் செல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது செல் பண்ணினாலும் அந்த மதிப்பு கீழே வர ஆரம்பிக்கும். அப்ப அவங்களோட ப்ராஃபிட் எங்க புக் பண்ணுவாங்க,
கண்டிப்பா வந்து 15 ரூபாய்க்கு செல் பண்ணும்போது கீழே வந்துட்டு 10 ரூபாயோ 8 ரூபாயோ அந்த மாதிரி வரும்போது அவங்க பை பண்ணுவாங்க. அப்ப அங்க பை பண்ணும்போது என்ன ஆகும், ஷார்ட் கவரிங் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த ரெண்டு பிளேஸ்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங்ல தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும். 1 மினிட். ஸோ ஷார்ட் கவரிங், ப்ராஃபிட் புக்கிங் இந்த ரெண்டு இடத்துல தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது. ஸோ இது எந்த இடத்துல வரும், ஷார்ட் கவரிங் ஆகட்டும் இல்ல ப்ராஃபிட் புக்கிங் ஆகட்டும், எந்த இடத்துல வருங்கிறத வந்துட்டு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நிப்டின்னு பாருங்க. இப்போ நிப்டியோட 10,500 கால் வந்து அதிகமா ட்ரேட் நடக்குது. அதே மாதிரி நிப்டியோட 10,400 கால் அதிகமா ட்ரேட் நடக்குது. அப்போ நிப்டியோட புட் ஆப்ஷன் 10,300 புட் ஆப்ஷன் அதிகமா ட்ரேட் நடக்குது. ஸோ நம்மளுக்கு 10,300 டு 10,500 தான் மார்க்கெட் இருக்க போகுது. அப்ப 10,300 டு 10,500 இருக்க போகுதுன்னா இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர வேண்டிய சூழ்நிலை எங்க வரும்னா 10,500 வரும். அப்போ ப்ராஃபிட் புக்கிங் 10,500 வரல, திருப்பி அதையும் பிரேக் அவுட் பண்ணி மேல போகுதுன்னா கண்டிப்பா ஒன் சைடு மார்க்கெட்டா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா 10,300. ஸோ 10,300 மார்க்கெட் வந்துட்டு அங்க பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 10,300 பிரேக் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஒன் சைடா கீழே இறங்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வாலடைல் செஷனுங்கிறது வந்து 10,300 டு 10,500 வாலடைல் செஷன் இருக்க போகுது. அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேல போகும். இல்ல அதை பிரேக் அவுட் பண்ணாத வர பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி ஸ்டாண்ட் ஆகுதா இல்ல ஸ்டாண்ட் ஆகலையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு 10,500 போச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு. 10,300 வந்ததுன்னா ஷார்ட் கவரிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம வந்துட்டு என்ன ஆகணும், இந்த இடையில இன்பிட்வீன் கேப்ல இருக்கும்போது நம்ம ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு டிசைடே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு 95 மார்க் எடுத்துறாங்க 100க்கு. அவன் 95ல இருந்து 100 மார்க் ரீச் பண்றான். அப்போ 10% அவன் எடுத்துறான். பட் ஆனா வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்டான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு 95 எடுக்கிறோம், 100 எடுக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்காது. இதே ஒரு ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க, ஒரு 25 மார்க் இல்ல 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க திடீர்னு ஒரு 70 மார்க் 80 மார்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட். ஒரு பாஸ் ஆகிறதுக்கே அபூர்வமான ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் மார்க்ல இருந்து ஒரு டபுள் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட எஃபர்ட் எவ்வளவு இருக்கும். சோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணனது அர்த்தம். சோ அந்த மாதிரி மார்க்கெட் வந்துட்டு இந்த ரேஞ்ச் பவுண்டரியில இருந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நடக்கிற விஷயம் ஆக்சுவலா நடக்காம நடக்காத விஷயம் நடக்கணும். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். 1 மினிட். சாரி. அப்போ வந்துட்டு இந்த ரெண்டு இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம நிப்டி இது பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிப்டியோட ரேஞ்ச் பாருங்க. பேங்க் நிப்டியில 22,500 கால் அதிகமா ட்ரேட் நடக்குது. அப்போ மார்க்கெட்டுக்கு பேங்க் நிப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 22,500. அதே பேங்க் நிப்டிக்கு பாருங்க 22,000 அதிகமா ட்ரேட் நடக்குது. அப்போ 22,000 அப்புறம் அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 21,000. அப்போ இதுல பாத்தீங்கன்னா அதிகமான வேல்யூம் நடக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22,500லயும் 21,000 புட்ல அதிகமா ட்ரேட் நடக்கிறதுனால இப்போதைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் வந்து இந்த 1000 பாயிண்ட் ரேஞ்சில் இருக்குது. அதுல இமீடியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,500 பாயிண்ட்ஸ், ஏன்னா 22,000 டு 22,500 டு 21,000. அப்போ வந்துட்டு உங்களுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,000 இருக்கு. சோ 22,000 பிரேக் பண்ணிச்சுன்னா 22,500 மட்டும் போகும். அதர்வைஸ் வந்துட்டு மார்க்கெட் இப்படித்தான் இருக்க போகுது. இப்ப இந்த ரெண்டு இடத்துல நம்மளுக்கு எப்படி நடக்கும்? இப்ப நிறைய பேர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்வால்வ் பண்ணி ஒவ்வொன்றும் ஹெட்ஜிங் பர்பஸ் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்ல தெரிஞ்சுக்கணுங்க இல்ல. நம்மளோட இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நிறைய தெரிஞ்சுக்காம இருக்கிறதே வந்து ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நம்ம ஈஸியா ஆப்ஷன்ஸ்ல வின் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்ஷனுங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு பிரீமியம் தான். இப்ப 10,500 கால்னா பாருங்க, 58 ரூபாய் நேற்று க்ளோஸ், இன்னைக்கு இப்ப 69 ரூபாய் இருக்கு, 81 ரூபாய் ஹை போயிருக்கு. இப்போ 58 ரூபாயில இருந்து 81 ரூபாய் எதனால ஆச்சு? மார்க்கெட் மேல போகுங்கிற ஒரு நம்பிக்கையில தான். அப்போ 58 ரூபாய் போது 60 ரூபாய். இதுல நீங்க பெர்சன்டேஜ் வைஸ் போட்டு பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த பெர்சன்டேஜவே இது பண்ண மாட்டாங்க. நான் இந்த ஆக்சுவலா இதோட ஃபார்முலா நம்மளோட பேசிக்கா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு என்னன்னா -50% டு +100%. இது ஏன் இந்த இது எடுத்திருக்கிறோம்னா, நிறைய விஷயங்களை நீங்க ஒருத்தர் கிட்ட பாருங்க, இவர் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்போம். இவரை ஒரு 80% நம்பலாங்க, 100க்கு 100 இவரை நம்பலாங்க
அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டு போட்டி பார்த்துட்டு இருக்கோம், யாருப்பா ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, மதில் மேல் பூனைன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. 50-50. ஏன்னா சில சமயம் வந்து இந்த பக்கம் இழுக்கலாம், இல்ல அந்த பக்கம் இழுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப 50-50 சான்ஸ். அப்ப இந்த மாதிரி டயத்துல நம்ம எப்படி டிசைட் பண்ண முடியும்? அப்போ வந்துட்டு நம்மளோட எதிர்பார்ப்பு ஒண்ணு நினைச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர் கையில கொடுக்குறோம். நிறைய பேர் வந்துட்டு அதை முடிக்கவே முடியல ஒரு விஷயத்த. அப்போ அந்த விஷயத்த இன்னொருத்தர் வந்துட்டு ஒருத்தர் முடிக்கிறார். அது சிம்பிளா இருக்கலாம். அந்த சிம்பிளான விஷயத்த ஒரு 10 பேர்த்துனால செய்ய முடியாத விஷயத்த அந்த ஒருத்தர் செஞ்சா அந்த இடத்துல ஒரு ஹீரோ. அப்போ ஆக்சுவலா எல்லாருனாலும் செய்ய முடியற விஷயத்த அது செஞ்சா அது ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஆனா செய்ய முடியாத காரியத்தை ஒருத்தர் செஞ்சா எப்படி இருக்கும்? சோ அந்ததான். அப்போ நம்ம இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு -50%. இப்போ வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு பாருங்க, ஒரு மேட்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மேட்ச் வந்துட்டு 100% இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இம்பாக்டே இருக்காது. ஏன்னா இவங்க தான் ஜெயிக்க போறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பார்ப்போமா? இதே ஒரு 20% இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறோம். அப்போ 20% தான் ஜெயிக்கும் போது ஹோப்பே இருக்காது. அப்ப அந்த ஹோப் வந்து எப்ப கிரியேட் ஆகும்? அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்குள்ள. அப்ப என்ன ஆகும்? ஒரு 50%க்கு மேல ஒரு தாண்டறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா 20% தான் இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம பாக்குறோம். அந்த 20% ஒரு 50% வந்துட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்ப என்ன ஆகும்? அப்ப வெற்றி பெறக்குண்டான வாய்ப்பு அவங்களுக்குள்ள கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஹோப் கிரியேட் ஆகுமா? அந்த இடத்துல இருந்து வந்து ஜெயிச்சுட்டு எப்படி இருக்கும்? அப்ப 20% வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டா 100%. அப்ப 100% ஜெயிக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல இருக்கிற எல்லா பிரீமியமுமே 0 ஆயிடும். சோ இந்த பிரீமியத்தை தான் நம்ம வந்துட்டு இது 2 விதமா எடுக்க போறோம். அப்ப ப்ரீவியஸ் க்ளோஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து நம்ம என்ன -50% டு +100 இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஒருத்தர் வந்துட்டு நம்பிக்கை எப்ப இழப்பாங்க? என்னால ஒரு ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இழக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 50க்கு 50% ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட ஒரு ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா 50%க்கு கீழ வந்து அவங்க நம்பிக்கை போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு கம்மி. சோ ரூ. 58.50 ப்ரீவியஸ் க்ளோஸ். இப்போ இதுல -50% எடுத்துட்டீங்கன்னா பை 2 போடுங்க. 58.50 இருந்து பை 2 போடுங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 29 வரும். அப்போ ரூ. 29க்கு கீழ போயிருச்சுன்னா இது நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ ரூ. 58 இன்டு 2 போடுங்க. அப்போ ரூ. 116. அப்போ 116 தாண்டிருச்சுன்னா இது ரேலி செஷனுக்குள்ள போயிடும். ரூ. 29க்கு கீழ போயிருச்சுன்னா நம்பிக்கை இழப்பாயிரும். அப்போ இது ரூ. 29 இருந்து 116க்குள்ள வாலடைல் செஷனுக்குள்ள இருக்கும். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதையும் தாண்டாது, இதுக்கு கீழேயும் வராது. அப்ப இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஆக்சுவலா ட்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளால வந்துட்டு ப்ராஃபிட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் கம்மியா இருக்கும். மார்க்கெட் மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும்போது ஆக்சுவலா ரிவர்ஸ் போயே தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். சோ இதை பேஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இது பண்ண முடியும். அப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த 10,500 கட்ட போகும்போது நம்ம டிசைட் பண்ணது 10,500 கால் +100% தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நிப்டியும் 10,500 கிராஸ் பண்ணி இந்த ஆப்ஷனும் வந்து 100% 58-50ங்கிறது 116 தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ரேலி சீசனுக்குள்ள போயிடும். அதர்வைஸ் ஏன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதுதானே. அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு தாண்டணும், ஒரு வேல்யூம் இருக்கணும். அந்த வேல்யூம் இருந்தா மட்டும் தானே அது தாண்ட முடியும். சோ 10,500 கட்ட வரும்போது நீங்க 2 இடத்த பார்க்கணும். ஒண்ணு 10,300 ட்ரேட் பண்றதுக்கு பார்க்கணும். 10,300 வரும்போது 10,500 கால ட்ரேட் பண்றதுக்கு பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணோம்னா கண்டிப்பா 10,500 கால் வந்து 100% இதானா நீங்க 10,300 புட்ட வந்து ட்ரேட் பண்றதுக்கு போக மாட்டீங்க. அதே மாதிரி 10,500 கால் வந்துட்டு கரெக்டா அந்த 100% தாண்ட முடியல என்ன அர்த்தம்? அப்ப அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் நாங்க தெரிஞ்சிருச்சு. அப்ப 10,500 கட்ட வந்து மார்க்கெட் நிக்க முடியாம திரும்பிடுச்சுன்னா அப்ப 10,300 கட்ட மட்டும் திருப்பி வரும் நம்மளுக்கு தெரியும். இதுதான் வாலடைல் செஷனோட நம்மளுக்கு ஃபார்முலா. அப்ப வாலடைல் செஷன் இல்லாம மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட வந்து கட் ஆகி ஒன் சைடு மார்க்கெட்டா மாற போகுதுன்னா கம்பல்சரி இது 116 கிராஸ் பண்ணிருக்கும். அல்லது வந்துட்டு மார்க்கெட் திருப்பி கீழே தான் வரப்போகுது அப்படின்னா இது 29 கட் பண்ணிருக்கும். இது 29 கட் பண்ணதுனாலே கண்டிப்பா கால் ஆப்ஷனோட நம்பிக்கை கெடுது. அப்ப என்ன ஆகும்? 10,300 புட் என்ன ஆகும் பாருங்க, ரூ. 158 வந்துட்டு ப்ரீவியஸ் சாரி 176 ப்ரீவியஸ் க்ளோஸ். இதுல -50% டு +100% போடுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ரூ. 85 வந்துட்டு சப்போர்ட்டா இருக்க போகுது. அதே மாதிரி 176க்கு டபுள்னா ரூ. 358 வரும். சோ சாரி 352 வரும்.
180 360 ரூபா வரும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 360 ரூபாயில இருக்கு, சப்போர்ட் வந்து 85 ரூபாயில இருக்கு. சோ 85 ரூபாய் இவங்க பிரேக் பண்ற வர பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்குள்ளே இருக்காது. இதை நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு இதை வாட்ச் பண்ணவே மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் உடனடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம இந்த ஒருத்தர் வந்து வீக் ஆனதுக்கு அப்புறம் தான் இறங்க ஆரம்பிக்கும், ஒரு ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏற தொடங்கும். அப்போ வந்துட்டு -50% கீழே போயிட்டு திருப்பி -50%க்குள்ள வர்றது எப்படி இருக்கு, அது மாதிரி +100% தாண்டி நிக்க முடியுதா, இல்ல நிக்க முடியாம கீழே வந்து என்ன ஆகுது, இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நிறைய பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வந்துட்டு ஈஸியா தெரிஞ்சிடலாம். இப்போ இத வந்து நம்ம பாக்குறோம் பாருங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நீளம் தாண்டுதல். இப்போ வந்து லாங் ஜம்ப் வந்துட்டு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் நின்ன இடத்துல இருந்து ஒரு நீண்ட தூரத்துக்கு தாண்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நிக்கிற இடத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு 2 அடிக்கு தாண்டுங்க, 3 அடிக்கு தாண்டுங்கன்னா முடியாது. இதே அவங்க நின்ன இடத்துல இருந்து ஒரு சிறு தூரம் வந்து பின்னாடி வந்துட்டு அங்க இருந்து ஓடி வந்து அந்த பிளேஸ தாண்டுனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி டு 10 அடி அந்த அளவுக்கு என்ன சொல்றது ரீச் தாண்டறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இம்பாக்ட் இல்லாத இடத்துல நம்ம மார்க்கெட்ல மூவ்மெண்ட் பண்ண என்ன ஆகும்? கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இருக்கிற இடத்துல இருந்து ஒருத்தர்னால வந்துட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. சோ இப்போ 10,500 கால் பாருங்க, லோ 57 ரூபா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 58. இங்க பாருங்க 58ல இருந்து நம்மளுக்கு 81 ரூபா தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. 60 ரூபாய்க்கு 20 ரூபா தான் ஏறி இருக்குன்னா கிட்டத்தட்ட 30% தான் நம்மளுக்கு ஏறி இருக்கு. அப்ப 30% தான் ஏறி இருக்கும்போது அந்த நம்பிக்கை இருக்கும்போது அப்ப 10,500 கடக்கணும்னா இன்னும் என்ன வேணும்? 100% நம்பிக்கைக்கு மேல வரும்போது மட்டும்தான் இது கடந்து அதிகமான போறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மார்க்கெட் இப்ப இருக்கிறது 10,375. அப்ப 10,375 10,500 கடக்கணும்னா இன்னும் 125 பாயிண்ட் ஏறணும். அப்ப 125 பாயிண்ட் ஏறணும்னா அதுக்கு வேற என்னென்ன வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நிப்டியோட நான் ரேஞ்ச் பாக்குறேன். முதல்ல வந்து எந்த நம்பிக்கையில உங்களுக்கு கூடும்னு தெரியணும்ல. பாருங்க, நிப்டியோட நேத்தத்து கை வந்து 361, 10,361. நேத்தத்துல வந்து 10,194. சோ இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து நேத்தத்து கைக்கு மேல இருக்கு. நிப்டி பாருங்க, இன்னைக்கு லோ வந்து 10,318, ஹை பாருங்க 10,407. அப்போ இப்ப மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு 10,371. சோ இது நடந்துருச்சா? இப்ப நம்மளுக்கு அடுத்த விஷயம் தெரியுறது, 10,361 மார்க்கெட் தாண்டியாச்சுன்னா 10,553 மட்டும் போகணும். அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு 10,500 தான் அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு. அப்ப 10,500ஓட ஹிஸ்டரி பாருங்க. பாருங்க இவங்களோடது நேத்து 25ஆம் தேதியோட ஹை பாருங்க 80 ரூபா, லோ பாத்தீங்கன்னா 40 ரூபா, க்ளோசிங் வந்து 58 ரூபாய்க்கு ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஹையை பிரேக் பண்ணிருக்கான்னு பாருங்க, 80 ரூபா ஹை, இப்ப பாத்தீங்கன்னா 81. நேத்து ஹை, அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதி ஹை பாருங்க 178. அதே மாதிரி 23ஆம் தேதி ஹை பாருங்க 156. சோ 22ஆம் தேதியோட ஹை 143. சோ நிப்டி உங்களுக்கு நேத்து ஹை 80 ரூபா. சோ இந்த 81 ரூபாய் பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் உங்களுக்கு 58க்கு டபுள் எவ்வளவு? 116 நம்ம பார்த்திருக்கோம். சோ 116 மட்டும் ரீச் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது எப்போ ரீச் பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எக்காரணத்தை கொண்டும் இப்ப 407 ஹை, இப்ப நேத்து ஹை பாருங்க 361. சோ இன்னைக்கு லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 314 நம்ம பார்த்தோம், 318. சோ உங்களுக்கு 300க்கு கீழே நிப்டி போகாத வர திருப்பி அங்கிருந்து வந்து இந்த 361க்கு மேல நிலை பெற்றிருக்கிற வர நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து 53 மட்டும் 10,553 மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த 81க்கு மேல போச்சுன்னா, ஏன்னா நேத்து 81, நேத்து ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 80. சோ இன்னைக்கு நேத்து மார்க்கெட் வந்து நேத்து ரெசிஸ்டன்ஸை தாண்டி இருக்கு.
சோ உங்களுக்கு 81 பிரேக் பண்ணுச்சுன்னா வந்து மார்க்கெட் வந்துட்டு 116 மட்டும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணுங்க. 116ங்கிறது நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா 58 ரூபாங்கிறது வந்துட்டு டபுள். ஏன்னா 100%. அப்ப 116 ரெசிஸ்டன்ஸ். அப்ப 116 கிராஸ் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி வீக்னஸ்ங்கிறது வந்து நம்ம 10,300 புட்டு தான் நம்ம ரேஞ்சுன்னு பாக்குறோம். அப்ப 10,300 புட்டு பாருங்க, உங்களுக்கு அவங்களோட டேட்டாஸ் நம்ம எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் நேத்து கையை பிரேக் பண்ணியிருக்கான். அப்ப இவங்க கண்டிப்பா நேத்து லோ பிரேக் பண்ணியிருக்கோம். நேத்து ஹை பாருங்க, 25ஆம் தேதி ஹை பாத்தீங்கன்னா 240. இதே லோ பாருங்க 145. 176 ரூபா வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ். நம்ம பேசுனது பாத்தீங்கன்னா 176 வச்சுட்டு நம்ம என்ன பேசணும், -50% டு +100 பேசணுமா? பாருங்க -50% போது 85 ரூபா வரும் நம்ம பேசணும். பாருங்க 24ஆம் தேதியோட லோ 85 இருந்திருக்கு. சோ 145 25ஆம் தேதியோட லோ பிரேக் பண்ணிருக்கு. அப்ப லோ பிரேக் பண்ணி 108. சோ 145க்கு மேல இவங்க நிக்க முடியாம திருப்பி கீழேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 85 மட்டும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. 85 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிடும். இது வந்து வீக்னஸ் ஆயிடும். இப்ப இவங்க வீக்னஸ் கீழே போனதுக்கு அப்புறம் தான் நிப்டி ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடான வாய்ப்பு இருக்கு. சோ இதை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். சோ இதுக்கு தான் வந்துட்டு இந்த தடியூட்டுதல் கான்செப்ட், அதாவது நீளம் தாண்டுதல் கான்செப்ட். ஒருத்தர் வந்து இருக்கிற இடத்துல இருந்து கண்டிப்பா தாண்ட முடியாது. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து கீழே 50% கிட்ட வந்துட்டு இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நிப்டியோட கால் ஆப்ஷன் வந்துட்டு மேல இருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கு. ஆனா புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது மைனஸ்ல, அதாவது நேத்து லோக்கு கீழே இருக்கு. அப்போ 176 ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ 176க்கு கீழே 108 மட்டும் வந்துருச்சு. அப்ப 108ல இருந்து உங்களுக்கு 176 தாண்டினா எப்படி இருக்கும்? இப்ப 108ல இருந்து 176 தாண்டோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 70 புள்ளிகள் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு இவங்க ஏறணும். அப்போ லோல இருந்து ரெக்கவர் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ தாண்டிச்சுன்னா எவ்வளவு மட்டும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 176ல இருந்து 50% வைங்க. அப்ப அதே 80 புள்ளிகள் வந்துட்டு கூட்டுங்க, 250. அண்ட் டபுள்னா 350 மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒருத்தரோட லாங் ஜம்ப் ஆகும்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ரிவர்ஸ் வந்துட்டு அங்கிருந்து வந்து வேகமா, இப்ப பாத்தீங்கன்னா 108ல இருந்து 176 கடக்கறதுக்கு மெதுவா ஒரு ஆமை வேகத்துல போய் கடக்கும் போது நம்ம பண்ணக்கூடாது. அப்போ நம்ம லாங் ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல இருந்து வேகமா ஓடி வந்து ஒரு கோடு இருக்கும், அந்த கோடுல இருந்து ஜம்ப் பண்ணா மட்டும்தான் அதிக தூரம் நம்ம தாண்ட முடியும். சோ அப்ப நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் அந்த ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்க. அந்த புள்ளியில இருந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியும். அப்ப ஹேமர் பேட்டர்ன் அதாவது நீளம் தாண்டுதல் மாற சாரி நீளம் தாண்டுதல் தான். அப்போ வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு இருந்து ஒரு பின்னோக்கி வந்து அங்கிருந்து வேகமா வந்து அந்த ஒரு கோடை தாண்டினா எவ்வளவு தூரம் நம்ம லாங் ஜம்ப் பண்ண முடியுமோ அது போலதான் இந்த ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ரிவர்ஸ் வந்துட்டு அங்கிருந்து வேகமா வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டினா எப்படி மேல போகும் அப்படிங்கறத இம்பாக்ட். சோ இது எங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 10,300 சப்போர்ட் பார்த்திருக்கோம், 10,500 இது பார்த்திருக்கோம். அப்போ இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10,300க்கு மேல மார்க்கெட் இருக்கு. அப்ப 10,300க்கு கீழே போனா என்ன ஆகும்? புட் ஆப்ஷன் வந்துட்டு ஏற தொடங்கிருமா? அப்ப 10,300க்கு கீழே வரும்போதும் இந்த புட் ஆப்ஷன் வந்து லோல இருந்து உங்களுக்கு டபுள்ட் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டின என்ன ஆகும்? நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த இடத்த நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா தடியொண்டி தாண்டுதல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஜம்ப். இப்போ ஹை ஜம்ப் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மேல வந்து ஒரு 20 அடி இல்ல ஒரு 30 அடி 40 அடி அதுக்கு மேல வந்து நம்ம ஜம்ப் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும், நம்ம கையில வந்துட்டு ஒரு போல் இருக்கணும். அந்த போலோட நம்ம ஓடி வந்து அந்த போல நிப்பாட்டி அதுல இருந்து ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு ஹை ஜம்ப் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு மேல நம்ம ஜம்ப் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா இதுதான். அப்போ இந்த அளவுக்கு நம்ம மேல வந்துட்டு ஹை ஜம்ப் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், கண்டிப்பா ஒரு ஜம்பிங்ல ஒரு ப்ரெஷர் இருக்கணும். அந்த ப்ரெஷர்லயும் அந்த போலோட விசையில தான் நம்ம வந்து ஒரு இடத்த ஒரு எல்லையை நம்ம தாண்டறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு பாருங்க 10,300 வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட்னு பார்த்துட்டோம்.
அப்போ ஒரு 10,500 வந்துட்டு மார்க்கெட் தாண்டணும். அப்ப 10,500 நிப்டி தாண்டும் போது கண்டிப்பா 58 ரூபாய். அப்ப 58 ரூபாயில இருந்து 116 ரூபாய் ஜம்ப் ஆகுது. அப்ப 100% ஒருத்தன் தாண்டான், வேகமா தாண்டான்னு என்ன அர்த்தம்? திருப்பி அவன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி திருப்பி மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். அப்ப மேல போகும்போதுதான் நம்ம என்ன ஆகும், ஒரு எல்லைக்கு மேல ஒரு பாத்தீங்கன்னா ரேலியில ஒன் சைடு மார்க்கெட்ல ஒரு டைம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கினோம்ல 200 ரூபாய் 300 ரூபாய் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு வந்துட்டு பையிங் பிரஷர் இருந்தா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. சோ மார்க்கெட்டோட உங்களுக்கு ஷார்ட் கவரிங் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் இதாகும். அதை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேலியா இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு ரேலி வேணும்னா ஆப்ஷன் வந்து கண்டிப்பா 100% தாண்டி இருக்கணும். அது 100% தாண்டும் போது நேற்று கையெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா ரேலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அப்ப நம்ம எப்ப ட்ரேட் பண்ணோம்னா மார்க்கெட்ல ஷார்ட் கவரிங் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங். இந்த ஷார்ட் கவரிங் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் எங்க வருங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். சோ நிப்டியோட 10,500ல ப்ராஃபிட் புக்கிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு. 10,300 கட்ட வந்துட்டு ஷார்ட் கவரிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு. 10,400 கால் அதிகமா ட்ரேட் நடக்கிறதுனால 10,400 தான் வந்துட்டு ஆவரேஜ் ரேட். இப்போ 10,400க்கு மேல நின்னாலே, ஏன்னா நேற்றுக்கே 10,371. சோ 10,400க்கு மேல நிலை பெற்றாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 மட்டும் ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப 10,500 தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் நல்ல புல் பேக்கா போயிடும். அதர்வைஸ் 10,400க்கு மேல கிராஸ் பண்ண முடியாம 10,400க்கு கீழே க்ளோஸ் ஆனாலே திருப்பி 10,300க்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுனாலே திருப்பி மார்க்கெட் கீழே வரக்குண்டான வாய்ப்பு தான் இருக்கு. சோ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது நம்ம வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட்லயே நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாஸ் இருக்கு. இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி -50% டு +100% தான் மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் எப்போ இருக்கும். அதை கிராஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு பிரீமியம்ங்கிறது நம்பிக்கையே நம்மளுக்கு தெரியும். அதிகப்படியான நம்பிக்கை இருக்கிறதோட இதுல பாத்தீங்கன்னா ரேலியா இருக்கும். நம்பிக்கையே இல்லாதவங்க திருப்பி நம்பிக்கைக்குள்ள வரும்போது -50%க்கு கீழே போயிட்டு திருப்பி -50%க்குள்ள ரேஞ்ச் இதாச்சுனாலே ப்ரீவியஸ் க்ளோஸ் மட்டும் ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான். சோ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேஞ்சை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வெளியில போய் நியூஸ் பேஸ்டோ நம்மளுக்கு வந்து நியூஸை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸோட ரேஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டாலே என்எஸ்சில இருக்கு. சோ இங்க இருக்கிற டேட்டா பேஸ் எடுத்து நம்ம பார்த்தாலே நம்ம மார்க்கெட்டை ஈஸியா நம்ம அணுகிடலாம். அப்ப 10,500 கால் நம்மளுக்கு அதிகமா ட்ரேட் நடக்குது. 10,300 புட்டு தான் இதுதான் மார்க்கெட்டோட ரேஞ்ச். இதை கிராஸ் பண்ணவே பண்ணாது. அப்ப இதை கிராஸ் பண்ணும்போது ரேலியா இருக்கும். அப்போ பேங்க் நிப்டியோட பாருங்க 22,500. சோ 22,500 டு 21,000 இதுக்குள்ளதான் ரேஞ்ச் இருக்க போகுது. சோ 21,000க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து டவுன் சைடுக்கு போயிடும். 22,500க்கு மேல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா திருப்பி மார்க்கெட் புல் ட்ரெண்ட் ஆயிடும். சோ இதை தெரிஞ்சு நம்ம இது பண்ணோம்னா கரெக்ட் ஆயிக்கும். அப்ப நம்ம 22,500 கால் அதிகமா ட்ரேட் நடக்கிறதுனால இப்ப அதையவே நம்ம கிளிக் பண்ணி அது உடனே நம்மளுக்கு டேட்டா பேஸ் தெரிஞ்சிடும். அதுல நீங்க ஹிஸ்டரி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்ப பேங்க் நிப்டி பாருங்க பிளாட் 21,453 463 இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு 205 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆச்சுங்களா. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 200 புள்ளிகளுக்கு மேல வந்துட்டு பேங்க் நிப்டி ஏறிச்சு. அப்போ 22,500 கால் பாருங்க 205 ரூபாயில இருந்து 268 ரூபாய் போயிருக்கு. 268 ரூபாய்ங்கிறது ஒண்ணு இல்ல, நேத்து கை பாருங்க 259. அப்போ 259 தாண்டி எதனால நிக்க முடியல. அப்போ மார்க்கெட் வந்து நல்லா மேல போறதுக்கு உண்டான இம்பாக்ட் இருந்திருந்தா என்ன இருக்கும், 253 259 தாண்ட வந்து ரேலிக்கு வந்திருக்கணுமா. அப்ப 205 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ் போது நம்மளுக்கு -50% டு +100. அப்ப -50%னா 205ல பாதி பாத்தீங்கன்னா 102 ரூபாய். 205ல வந்து பிளஸ் இதுனா பாத்தீங்கன்னா 410 ரூபாய் மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்ப 205ல 50%னால 100 ரூபாய் கூட்டினா 300. சோ இவன் 300 மட்டும் கிராஸ் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 400 ரூபாய் மட்டும் போறக்குண்டான வாய்ப்பு இருந்திருக்கும். சோ இப்போ வந்துட்டு 205ல பாதி 102, 205ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு -50%, -25% ரெண்டு போட்டுக்கோங்க. இப்ப -25%னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா 150 ரூபாய் வந்துட்டு கடந்தாலே 25% ஃபால். அப்ப 150 கடந்தாலே உங்களுக்கு இவங்க 100 ரூபாய் மட்டும் வாய்ப்பு இருக்கும். அப்ப நேத்து லோ பாத்தீங்கன்னா 120. சோ 120 பாத்தீங்கன்னா பிரேக் வச்சுன்னா
பேங்க் நிப்டி நல்லா கீழே வர வாய்ப்பு இருக்கும். அப்ப கீழே வரும்னால என்ன அர்த்தம், உங்களுக்கு 21,000 வந்து சப்போர்ட்டா இருக்கு. 21,000 பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ஹெவி செல்லிங் வந்துரும். அப்போ நம்ம உடனே வந்துட்டு 21,000 புட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தாகணும். ஏன்னா 21,000 புட்டு தான் நம்மளுக்கு சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. இப்ப பாருங்க 21,000 நம்மளுக்கு சப்போர்ட். 21,000 ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்க 396 ரூபாய். நம்மளுக்கு -50% டு +100 பார்ப்போம். உங்களுக்கு 400 ரூபாய்னு வச்சுக்கலாம் ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்ப 50%னா 200 ரூபாய் சப்போர்ட். 400க்கு டபுள்னா 800 ரூபாய். அப்ப பாருங்க 273 ரூபாய் லோ வந்தாச்சு. நேத்து லோ பாருங்க 351. அப்ப நேத்து லோக்கு மேல வந்து மார்க்கெட் வந்தாச்சு. அப்போ இங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்ங்கிறது வந்து 400 ரூபாய். அப்ப 273ல இருந்து உங்களுக்கு நம்ம நீளம் தாண்டுதல் என்ன பண்ணோம், ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ தாண்டோம்னா ஒரு லோல இருந்து, அதாவது ஒரு பின்னோக்கி வந்து அங்கிருந்து வேகமா வந்து அதை தாண்டுனா நம்ம ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு லாங் பிளேஸ்க்கு வந்து நம்மளால ஜம்ப் பண்ண முடியும். அது போல இப்ப 273 ரூபா வந்துட்டு இவங்க லோ, இங்க இருந்து வந்து டக்குன்னு 400 ரூபாய் தாண்டினுமே 471 ரூபா மட்டும் ஹை போயிருக்கு. சோ இவங்க வந்து இப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே இவங்க நின்னுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 273 ரூபாய்னா டபுள்டுன்னு பாத்தீங்கன்னா 540 ருபீஸ் மட்டும் இப்போதைக்கு இமீடியட்டா போறக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க வால்டைல் செஷன்ல தான் இருக்க போறாங்க. 21,000 மட்டும் பேங்க் நிப்டி பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ்க்கு மேல வந்துட்டு இது போறக்கு வாய்ப்பு இருக்கும். சோ நம்மளுக்கு அதனாலதான் நம்ம வந்து நீளம் தாண்டுதல் அண்ட் தடியுண்டி தாண்டுதல் 2 ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சிருக்கிறோம். உங்களுக்கு -50%ல இருந்து வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ தாண்டும் போது வந்துட்டு உங்களுக்கு அதோட ரேஞ்ச் எவ்வளவு மட்டும் மேல போகுது. அதர்வைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு +100%. இது வந்து தடியுண்டி தாண்டுதல்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்ப அந்த இம்பாக்ட் தாண்டும் போதும், நேத்து கையெல்லாம் தாண்டும் போது இவங்க எவ்வளவு தூரம் மேல போறாங்கிறதா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நீளம் தாண்டுதல் கான்செப்ட்ல இப்போ இருக்கு. ஏன்னா வந்து நேத்தத்துல 351 ரூபாய் வந்து 21,000 புட்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 273 ரூபாய் பிரேக் பண்ணிருக்கு. 273ல இருந்து நீங்க 50% ரெக்கவர் பாருங்க. 273ல பாதினா உங்களுக்கு 135 ரூபாய். சோ அதை தாண்டும் போது 400 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ தாண்டி 400ல இருந்து 471 ரூபாய் மட்டும் போயிருக்கு. இப்ப இந்த 471 ரூபாய் பிரேக் பண்ணுச்சுனாலே உங்களுக்கு பாருங்க 24ஆம் தேதியோட ஹை பாத்தீங்கன்னா 488 ரூபாய். இப்ப 488 பிரேக் பண்ணுச்சுனாலே நம்மளுக்கு 23ஆம் தேதியோட ஹை 461, 22ஆம் தேதியோட ஹை 554. சோ 488 பிரேக் பண்ணுச்சுனாலே 550 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு 400 ரூபாயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% எடுத்துட்டாலே 200 ரூபாய். சோ 600 மட்டும் இது போறக்கூடான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப பேங்க் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீக்கா இருக்கறனால புட் ஆப்ஷனுக்கு ஒர்க் அவுட்க்கு வாய்ப்பு இருக்கும். நிப்டி மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கறனால புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப நம்மளுக்கு அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நிப்டி 361 நேத்தத்து ஹை. அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பவும் நிப்டி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10,362. சோ நேத்தத்து ஹைக்கு கீழே வர போறாங்க. அப்ப நேத்தத்து ஹை கீழே வந்ததுனால கண்டிப்பா இங்க செல்லிங் பிரஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்தத்து ஹையை தாண்டிட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி ஆக முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகும், அங்க ஒரு செல்லிங் பிரஷர் வரக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி வரும்போது பேங்க் நிப்டி இப்ப 21,462 இருக்கு, லோ வந்து 373. சோ இவங்க வந்துட்டு 21,250க்கு கீழே எல்லாம் போயிருச்சுன்னா 21,000 வரக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சோ இத பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கான்செப்ட ஒர்க் அவுட் பண்ணா போதும். இப்போ நம்ம வந்துட்டு நீளம் தாண்டுதலும் சரி, தடியொண்டி தாண்டுதலும் சரி. அப்ப நம்ம தடியொண்டி தாண்டுதல வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்தோ அல்லது லோல இருந்தோ ஒருத்தர் டபுள் மல்டிபிள் 10% ஏறவங்க எவ்வளவு தூரம் ரேஞ்சுக்கு மேல போகுது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு லோல இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ தாண்டும் போது எவ்வளவு தூரம் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லாங் ஜம்ப் பண்றவங்க வந்துட்டு ஒரு இடத்துல நிக்கிற இடத்துல இருந்து கண்டிப்பா லாங் ஜம்ப் பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து வேகமா ஓடி வந்து அந்த ஒரு ஒரு கோட்டில இருந்து நிறைய ஸ்பீடா தாண்டும் போது மட்டும்தான். அப்போ வேகம் இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நம்ம அந்த லாங் ஜம்போ எதுவா இருந்தாலும் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். இப்போ இத பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு இந்த மணி அவுட் த மணி நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு.
இப்போ நம்மளுக்கு இந்த மணி அவுட் த மணி நம்மளுக்கு தெரியும். இந்த மணிங்கிறது ஏற்கனவே நடந்த ஸ்ட்ரைக்கை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு பேர் வந்து இந்த மணி. இப்ப மார்க்கெட் வந்துட்டு இப்ப இன்னைக்கு 10,360 நிப்டி இருக்குன்னா 10,350 கால் 300 கால் 250 காலை நம்ம கையில் எடுக்கிறோம்னா அது இந்த மணி. இதே இனிதான் அது ரீச் பண்ணணும். இப்ப 10,400 காலோ 450 காலோ நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இனிதான் அதை ரீச் பண்ண போறோம். சோ இது அவுட் த மணி. சோ நம்ம எப்ப நம்ம ப்ராஃபிட் அனுபவிக்க முடியும்னா எந்த ஸ்ட்ரைக் வந்து இந்த மணில இருந்து அவுட் த மணியா மாறி திருப்பி அது இந்த மணிக்குள்ள நியரஸ்டுக்குள்ள வருதோ அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்குள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இப்ப 10,400 10,300 இந்த மணி ஆச்சா? இப்ப 10,350 இருந்து 10,300க்கு வருது. அப்ப என்ன ஆகும்? இந்த மணி அவுட் த மணியா மாறிடுது. அப்ப அவுட் த மணியா மாறினதுக்கு அப்புறம் திருப்பி 10,350 தாண்டி மார்க்கெட் வேகமா மேல வந்துட்டு என்ன ஆகும்? அவுட் த மணில இருந்து இந்த மணிக்குள்ள ஆகுதான். அப்ப என்ன ஆகும்னா பிரீமியம் வேகமா உங்களை வளர தொடங்கிடும். அதுக்கு தான் வந்துட்டு எப்ப நம்ம எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங்ல ட்ரேட் பண்ணணும். அதர்வைஸ் ஆப்ஷன்ஸ் எப்ப கையில் எடுத்தாலும் ரொம்ப அவுட் த மணில இருந்து எடுக்கிறத விட இந்த மணி வந்து அவுட் த மணியா மாறி அவுட் த மணி திருப்பி இந்த மணிக்குள்ள என்ட்ரி ஆகும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து என்ன சொல்றது மணியை வந்து மல்டிபிள் பண்ணிடலாம். அடுத்து இப்ப இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு விளையாட்டு போட்டி இவங்கதான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நம்ம தெரியும் போது என்ன ஆகும்னா எக்ஸ்பெக்டேஷன் இப்போ என்ன ஆகும்? இப்போ ஒரு குழந்தைங்களா இருந்தான்னு வச்சுக்கோங்க, எஜுகேஷன்ல ஆகட்டும் ஒரு விளையாட்டு போட்டி ஆகட்டும் எதுவா இருந்தாலும் இது இவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும் போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் இருக்கும். இவங்களால இந்த காரியத்தை செய்ய முடியுமாப்பா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும்? அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்ததுனால நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கும். நம்பிக்கை ஜாஸ்தியா இருந்தாலும் பிரீமியம் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு விளையாட்டு போட்டியில வந்து ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோங்க. ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர்னால வந்துட்டு ஒரு 100 மீட்டர் 500 மீட்டர்ல 2 நிமிடத்துல இவங்கனால கடக்க முடியும் அப்படின்னு நம்ம இவங்கனால எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அதுல பெட் பண்ணுவாங்க. 2 நிமிடத்துல இவங்க வந்து இந்த 100 மீட்டரை வந்துட்டு தாண்டிடுவாங்க இல்ல 500 மீட்டர் தாண்டிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அவங்க மேல நிறைய பேர் பெட் பண்ணுவாங்க. அப்ப அது பெட் பண்ணும்போது அந்த 2 நிமிடத்துல அவங்க தாண்டுவாங்க இருக்கும். சப்போஸ் அந்த 2 நிமிடத்துல அவங்கனால அதை ரீச் பண்ண முடியல, அவங்க எல்லையை கடந்துட்டாங்க, பட் அந்த டைம் ஃபேக்டர்ல அவங்கனால கடக்க முடியல என்ன ஆகும்? அவங்க எதிர்பார்ப்பு 0 ஆயிரும். ஏன்னா பெட் பண்ண அமௌண்ட் எல்லாம் போயிடுமே. ஏன்னா 2 நிமிடத்துல இந்த எல்லையை அவங்க கடக்க போவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அந்த பிரீமியம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். அந்த 2 நிமிடத்துல அவங்க அதனால ரீச் பண்ண முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகும்? பிரீமியம் ஃபால் ஆக தொடங்கிடும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிரீமியம் எப்ப ஃபால் ரொம்ப வேகமா ஆகும்னா நம்ம எக்ஸ்பெக்டட் திங் ஒண்ணு பண்றோம், அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அப்ப வந்து இப்ப வந்து 10,360 வந்து நிப்டி இருக்கு நம்ம பார்த்தோம். அப்ப 10,350க்கு மேல வந்து மார்க்கெட் இருக்கும் அப்படின்னால 10,400 ரீச் பண்ணும். அப்படிங்கும் போது பெட்டிங் வந்து 10,400லயும் 10,350லயும் அதிகமா பண்ணுவாங்க. 10,350க்கு கீழே மார்க்கெட் வர தொடங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அப்ப நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சு என்ன ஆகும்? 10,300 10,250 எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 10,350ஓட கால் பிரீமியம் 10,400ஓட பிரீமியம் எல்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப ஃபால் ஆக தொடங்கிடும். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரீச்க்குள்ள ஆக முடியல அப்படிங்கும் போது அப்பதான் ஃபால் ஆகும். அப்போ நம்ம வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறோமா மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறோமாங்கிறது வேணும். வீக்லி கான்ட்ராக்ட் போது இப்ப நம்மளுக்கு அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள வந்து 10,350க்கு மேல இருக்கும்னு நம்ம பாக்குறோம். அப்ப அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள அந்த 10,350க்கு மேல நிப்டி போக முடியலனாலே என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து நம்ம இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் வந்து அப்படியே 0 ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ 10,500 கால்ல பாருங்க, நேத்து எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா 58 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு மேல போனதுமே திருப்பி 10,500 ரீச் பண்ணுங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா 80 ரூபா மட்டும் போச்சு. ஆனா நிக்க முடியல, திருப்பி வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே பாருங்க 57 ரூபா லோ வந்துட்டு இப்ப 61 ரூபாயில நடந்துட்டு இருக்கு. இதே மார்க்கெட் 10,300 கட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரீமியம் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்குள்ள இது ரீச் பண்ணணும்ல. அப்போ நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்துட்டு 10,350க்கு கீழே இது மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலே இந்த 61 ரூபா வந்து 0. நம்மளுக்கு 10,350 கால் 61 ரூபாய் நம்மளுக்கு எடுத்திருக்கிறோம், பிரீமியம் எடுத்திருக்கனால 10,350ல இருந்து 10,500ல இருந்து 60 ரூபாய்க்கு கூட்டினாலே
நம்மளுக்கு 10,561க்கு மேல நிப்டி மேல போகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரை வந்து ஒரு வால்டைல்ல வந்து ஒரு பிரீமியம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமோ ஒழிய அதர்வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரீச் பண்ணவே முடியாது. சோ இந்த ரீச்சபிளுக்கு தான் ரீச் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது இந்த வால்டைல் செஷனோட நம்ம ஃபார்முலாவே பாத்தீங்கன்னா -50% டு +100 இதுக்குள்ளதான் வந்துட்டு ஆப்ஷன்ஸோட மூவ்மெண்ட் இருக்க போகுது. சோ நம்மளுக்கு 58 ரூபாய்ங்கும்போது -50%ங்கிறது வந்து 29 ரூபா, +100% 117 ரூபா. சோ இதுக்குள்ளதான் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. அப்ப 10,300க்கு கீழே நிப்டி போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க ஃபால் ஆக தொடங்கிரும். இதே 10,500 தாண்டிச்சுன்னா இந்த பிரீமியம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வைஸ்லயே நீங்க வந்துட்டு நீங்க ஆப்ஷன்ஸை வந்துட்டு பாருங்க -50% டு +100 இந்த ரெண்டுமே அதுக்கு அடுத்தது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஜம்ப். இந்த லாங் ஜம்ப்ங்கிறது ஒரு லோல இருந்து இது எங்க ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பா வந்து ஷார்ட் கவரிங் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் இந்த லாங் ஜம்ப் மெத்தட் வரும். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ஒரு ஃபால் ஆகி லோ வந்துட்டு அந்த லோல இருந்து வேகமா வந்து அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டும் போது அந்த ரேஞ்ச் வந்து வேகமா போறக்கு வாய்ப்பு இருக்கும். இது எங்க அமையும்னா நம்மளுக்கு இப்ப இன்னைக்கு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10,300 10,500 பார்த்தோமா. அப்போ இந்த 10,500 போயிட்டு திரும்பும் போதோ இல்ல 10,300 வந்துட்டு திருப்பி மேல போகும்போதோ அந்த ரெண்டு இடத்துலதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹை ஜம்ப் எப்ப ஒர்க் அவுட் ஆகும்னா 10,500 மார்க்கெட் கிராஸ் பண்ணிருச்சு. அப்ப ரேலி சீசன் இப்ப ரேலியில மார்க்கெட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 100%. அப்ப ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து 100%க்கு மேல போயிட்டாலே இது வந்து ரேலி சீசனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இதே வந்துட்டு உங்களுக்கு நடக்கல 100% தாண்ட முடியலனாலே திருப்பி வந்துட்டு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு அர்த்தம். சோ மார்க்கெட்டை வந்துட்டு இந்த ரெண்டு இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ஷார்ட் கவரிங் இந்த ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ஷார்ட் கவரிங் எங்க வரும் நம்மளுக்கு தெரியும். அதுக்குதான் நம்ம இந்த ரேஞ்சை வந்துட்டு என்எஸ்சில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைவ் மார்க்கெட்ல ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டாப் 20 கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இந்த டாப் 20 கான்ட்ராக்ட்ஸ்ல இப்போ வந்துட்டு 10,500 டு 10,300 நிப்டியோட ரேஞ்ச் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி 10,300 புட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால 10,300 டு 10,500 பேங்க் நிப்டியோட அதிகமான கால் பாத்தீங்கன்னா 22,500 அதிகமான புட் ஆப்ஷன் அதிகமா ட்ரேட் பண்ணிட்டு 21,000. சோ 21,000 டு 22,500 பேங்க் நிப்டியோட இப்போதைக்கு ரேஞ்ச். 21,000 வந்து சப்போர்ட் ஆகும், 22,500 வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாவும் இருக்க போகுது. நிப்டிக்கு பாத்தீங்கன்னா 10,300 சப்போர்ட் ஆகும், 10,500 வந்து ரெசிஸ்டன்ஸாவும் இருக்க போகுது. 10,300 பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். 10,300 கட் ஆகும்போது என்ன ஆகணும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல வந்துட்டு வேல்யூம் வந்து அதிகமாகணும். அதிகமாகும்னா நம்மளுக்கு நீளம் தாண்டுதலோட கான்செப்டும் அதே மாதிரி தடியுண்டி தாண்டுதல் கான்செப்டும் அமைஞ்சதுன்னா மார்க்கெட் வந்து 10,300 புட் நல்ல ரேலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இத பேசிக்ல தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை பார்க்கணும். அப்ப ட்ரேட் நம்ம எப்பவுமே டெய்லி பண்றதை விட ஷார்ட் கவரிங் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது மட்டும்தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்க போகுது. சோ அந்த மூவ்மெண்ட் வரும்போது மட்டும்தான் ஆப்ஷன்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதர்வைஸ் வந்துட்டு வால்டைல் செஷன்ல இருக்கும்போது நம்ம ட்ரேடு பண்ணோம்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்த்து ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குறைவாகவும் இருக்கும், ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் நீங்க பிரீமியம் ரொம்ப அதிகமா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஹோல்டிங் பண்ணுவீங்க, ஆவரேஜ் மெத்தடுக்கு போவீங்க. இந்த ரெண்டு இடத்துல நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஒரு ப்ராஃபிட்டை வந்து இழக்க ஒரு கேபிட்டல் ப்ராஃபிட் இழந்தாலும் பரவாயில்ல கேபிட்டல் இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. சோ இந்த ரெண்டு ரேஞ்சில ட்ரேட் பண்ணா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ்ல ஜெயிக்க முடியுங்கிறக்கோசரம் தான் ஷார்ட் கவரிங் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இது எங்க வரும்ங்கிறத வந்து நம்ம ஈஸியா பாக்குறோம். இந்த ரெண்டு இடம் வந்துட்டு நம்ம லைவ் மார்க்கெட்ல ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கனாலே மார்க்கெட்டோட இண்டெக்ஸோட ரேஞ்ச் தெரிஞ்சிடும். இந்த இண்டெக்ஸ் ரேஞ்சை பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண பழகிக்கலாம். இந்த செஷன் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்றோம். உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இப்ப நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்துட்டு இது பண்ணுங்க. நான் அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனா வந்துட்டு இன்னொரு 10 நிமிடங்கள் நம்ம இது பண்றோம். இதோட டவுட்ஸ் உங்களுக்கு இதை பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா என்னைய வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9842610908 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். அண்ட் இன்னொரு நம்பர் இருக்கு 8144220532 இந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல இது பண்ணுங்க. சார் கமெண்ட் பாக்ஸ்
ஒரு நிமிஷம். இது பெருசு பண்ணி பேசுறேன். Can you explain? இந்த டூ ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இன்னொருக்க நான் இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னு வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ்னு ஒன்னு இருக்கு. இப்ப ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் வந்துட்டு ஒரு லாங் ஜம்புக்கு உண்டான ஒரு மெத்தட். அப்ப லாங் ஜம்ப்ங்கிறது வந்து ஒரு கோடு இருக்கும். அந்த கோடுல இருந்து அவங்க தாண்டி அவங்க ஒரு பிளேஸ்க்கு வந்து ஒரு ரேஞ்ச் நல்ல ஒரு லாங்கா வந்து ஜம்ப் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து நம்ம அந்த ஒரு நிலைக்கோட்டா நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து மைனஸ், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து மைனஸ் நல்லா வந்து அங்கிருந்து வேகமா வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் தானே என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தூரத்துக்கு வந்து லாங் ஜம்ப் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட்னு 10,300 நம்மளுக்கு சப்போர்ட்னு தெரியுது. அப்போ 10,300 கட்ட வந்துட்டு திருப்பி மார்க்கெட் நல்ல ஸ்பீடு மேல வந்து என்ன அர்த்தம், ஒரு 10,300க்கு கீழே போயிடுச்சு சப்போர்ட் பிரேக் ஆகி திருப்பி 10,300க்குள்ள என்ட்ரி ஆகும்போது லோல இருந்து வேகமா வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்டும் போது நம்ம எடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஈஸியா ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கும்போது ட்ரேட் பண்ணாம ஷார்ட் கவரிங் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் வரணும். ஷார்ட் கவரிங் வந்து 10,300 கட்டையும் ப்ராஃபிட் புக்கிங் 10,500 கட்ட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீளம் தாண்டுதல் ஸ்ட்ராட்டஜிங்கிறத வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து மைனஸ் நல்லா வந்துட்டு இதை வந்து ஹேமர் பேட்டர்னாவும் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம புரியுறதுக்கோசரம் தான் லாங் ஜம்ப் நம்ம சொல்றோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்து நல்லா கீழே வந்துட்டு லோல இருந்து வேகமா வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்டும் போது நல்லா மேல போகும். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது -50% இருந்து டக்குன்னு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்டும் போது நல்ல ஒரு இதாகும். அதர்வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நீளம் தாண்டுதல், இப்ப ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 100% தாண்டிடுச்சுன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 100 ருபீஸ் வச்சுக்கோங்க, 200 ருபீஸ் தாண்டிடுச்சுன்னா அது ரேலி சிஸ்டம்குள்ள போயிடும், ஒன் சைடு மார்க்கெட்டுக்குள்ள போயிடும். அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன் சைடு மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு. அதுக்கு தான் -50% to +100 நம்ம உடனே தெரிஞ்சு வச்சுக்கணும். என் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நான் பதிவு பண்றேன். யூடியூப் சேனல் நம்ம கிட்ட இருக்கு. ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேடுங்கிறது நம்ம யூடியூப் சேனல். ஆப்ஷன் ஸ்பேஸ் விட்டு ட்ரிக்கி ஸ்பேஸ் விட்டு ட்ரேட் அப்படின்னு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இது நம்ம யூடியூப் சேனலோட இது ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேடுங்கிறது. அதே மாதிரி டெலிகிராம்ல வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்ஸ் அப்படிங்கறது இது பண்ணீங்கனாலும் உங்களுக்கு சர்ச் பண்ணாலும் நம்மளுக்கு டெலிகிராம்ல வரும். வீக்லி கான்ட்ராக்ட் கேட்டிருக்கீங்க. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அதே தான். நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டோட வந்துட்டு இதை தெரிஞ்சுட்டு, ஸோ இது நம்மளுக்கு வந்து எங்க சப்போர்ட் இருக்கோ அந்த சப்போர்ட்டுக்கு கீழே போயிட்டு சப்போர்ட்டை தாண்டி மேல வரும்போது நீங்க வந்துட்டு கால் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். இதே சப்போர்ட் பிரேக் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஓடிஎம், அதாவது அவுட் த மணி எல்லாமே 100% ஆயிருக்கும். இதா இருக்கும். மேக்சிமம் வந்துட்டு
ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல வந்து ட்ரேட் பண்றதை கம்மி பண்ணிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு -50% கட்ட நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு ப்ரீமியம் லெஸ்ஸா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல புல் பேக் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன்னைக்கே பாருங்க, உங்களுக்கு 21,000 புட்டு பாருங்க, உங்களுக்கு லோல இருந்து நல்லா ரெக்கவர் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியா ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரி நான் பண்ணிடுறேன் சார். சார் மெயின் போர்டு வாங்கிக்க. சிங்கப்பூர் நிப்டிக்கும் நிப்டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேக்குறீங்க. நம்மளோட நிப்டி வந்துட்டு சிங்கப்பூர் இதுல வந்துட்டு நம்மளுக்கு ட்ரேட் நடக்குது. ஸோ அங்க ஒரு வேல்யூம் நடக்கும். இது வந்து ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் அங்க நடக்கும். ஸோ அதனால ஓப்பனிங்க்கு மட்டும் தான் வந்து சிங்கப்பூர் நிப்டியோட மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும் இல்லையே. அதர்வைஸ் நார்மல் மார்க்கெட் வந்து நம்மளோட மார்க்கெட்டோட இருக்கும். நம்ம சிங்கப்பூர் நிப்டி வந்து நம்மளோட செஷன்ல வந்து சிங்கப்பூர் நிப்டி பார்க்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளோட மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் அப்புறம் இந்த இம்பாக்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும். மேக்ஸிமம் வந்து நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாதீங்க. நமக்கு மார்க்கெட் வந்து இன்னையோட முடிய போறது இல்லை, எப்பவுமே மார்க்கெட் இருக்கு. அதனால வந்துட்டு நியூஸ் பேஸ்டோ இல்ல நியூஸ் தெரிஞ்சு வச்சுட்டு ட்ரேட் பண்றதை விட்டுட்டு நம்மளுக்கு வந்துட்டு நீங்க வேற வெளியில் நியூஸ் எல்லாம் எதுவும் வேண்டியது. நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்லயே நம்மளுக்கு வேண்டிய எல்லா நியூஸுமே எல்லா டேட்டாஸுமே இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்ப நிப்டி இண்டெக்ஸ்க்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு இது ஓகே. அடுத்து வந்துட்டு ஸ்கிரிப்ட் பாக்குறதுக்கு பாருங்க, டாப் 20 கான்ட்ராக்ட் பதிலா ஸ்டாக் ஆப்ஷன்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்கிரிப்ட்ஸோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க இண்டிவிஜுவல் ஸ்கிரிப்ட்ஸ்லயே நீங்க ட்ரேட் பண்ண முடியும் உங்களால. அதர்வைஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டெலிகிராமோட இது பண்றேன். இது நம்ம டெலிகிராம் சேனலோட இது கொடுத்துருக்கேன். How to find the upfront happening after going down the previous close and இப்ப நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் நம்ம கையில இருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு, ப்ரீவியஸ் லோ என்ன இருக்கு, ப்ரீவியஸ் ஹை இருக்கு. இந்த பேட்டர்ன்ல நம்ம இது பாக்குறோம். ஸோ அதர்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா மார்க்கெட்டோட இந்த இடத்துல ஒரு இப்போ நடக்காத ஒன்று ப்ரீவியஸ் லோவால கட் ஆயிருச்சு. ப்ரீவியஸ் லோஸ் கட் ஆகும் போதும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் கீழே போயிடுங்கிற நம்பிக்கை இருக்கும். அங்கிருந்து திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேல வரும்போது திருப்பி அந்த லோவை தாண்டும் போது நம்மளுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த ரிவர்சபிள் பேட்டர்னை வந்து நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் கவரிங்ல போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். இதை விட இன்னொன்னு நம்ம பார்க்கணும், NR4 NR7ங்கிற கான்செப்டையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. NR4 NR7 கான்செப்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை நான் காமிக்க மறந்துட்டேன். இப்ப அதை ஒர்க் அவுட் காமிச்சு NR4 NR7 வந்து ரொம்ப முக்கியம். இப்போ NR4ங்கிறதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் ஹையுக்கும் லோக்கு உள்ள ரேஞ்ச் வந்துட்டு சுருங்கிட்டே வரணும். இப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா ஹை, 50 ரூபா லோன்னு 100 ரூபா ரேஞ்ச். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு 80 ரூபா ரேஞ்ச், ஹையுக்கு லோக்கு டிஃபரெண்ட். இன்னொரு நாள் 50 ரூபா, இன்னொரு நாள் 20 ரூபா தான் ரேஞ்ச் இருக்கு. அப்ப இருக்கிறதுலே லோயஸ்ட் ரேஞ்ச் இருக்கா, அங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து பெருசா இருக்கும். ஸோ NR4 கான்செப்ட் வந்து ஆப்ஷன்ல அமையும் போதெல்லாம் நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்க. NR4 வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வேணா நம்ம உடனே இப்ப பார்க்கலாம். பாருங்க, நேத்து கையோட லோ டிஃபரெண்ட் பாருங்க. 24ஆம் தேதி 178 டு 67 110 ரூபா. இது பாருங்க 80, 25ஆம் தேதி 80 டு 40, 40 ரூபா ரேஞ்ச். இன்னைக்கு பாருங்க 81 ரூபா கை, 54 ரூபா லோ. அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னும் ரேஞ்ச் வந்து அமையவே இல்லை. 81 54 கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் தான் வந்துட்டு இப்ப ரேஞ்ச் இருக்கு. அப்ப 40 பாயிண்ட் ரேஞ்சுங்கிறது இதை தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. 54ல இருந்து 40 கூட்டுங்க, 94. அப்ப 94 தாண்டும் போது 80 ரூபா நேற்று கையும் பிரேக் ஆகுதான். சோ இன்னும் நல்ல ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட் மேல போறதுக்கு
வாய்ப்பு இருக்கும். ஸோ NR4 NR7ங்கிற கான்செப்டையும் நீங்க ஆப்ஷன்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா? ஆமா, ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து டபுள் ஆகி இருக்கிற ஹை எல்லாம் பிரேக் அவுட் ஆகி அந்த ரெசிஸ்டன்ஸும் தாண்டிடுச்சுனாலே நீங்க வந்துட்டு பை பண்ணலாம். அது ரேலியா இருக்கும். மேக்ஸிமம் 100% செல்லிங் வரக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதனால வந்துட்டு அது நல்ல பிளஸ் 100%க்கு மேல எடுக்கிறதுக்கு வந்துட்டு யோசிச்சு நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்கணும். ஆனா -50% கான்செப்டை கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா லாஸும் கம்மியா இருக்கும், ப்ராஃபிட் வந்து ஹியூஜா இருக்கும். அதனால வந்து -50% கான்செப்டை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த லோல இருந்து நல்ல ஒரு டபுள் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ் வேகமா தாண்டணும். ரொம்ப ஸ்லோவா தாண்டறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆமை வேகத்தில் தாண்டறது எல்லாமே ஒர்க் அவுட் பண்றது வந்து கொஞ்சம் தடுத்துட்டு வேகமா இருக்கு. இந்த வேகம் எப்ப இருக்கும்னா கண்டிப்பா ஷார்ட் கவரிங் வரும்போதும் ப்ராஃபிட் புக்கிங்ல மட்டும் தான் இந்த இது இருக்கும். சோ அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் நீங்க ஒரு நாள்லயே ட்ரேட் பண்ணிக்கலாம். எல்லா நாளும் ட்ரேட் பண்றதை விட ஷார்ட் கவரிங் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் வரக்கு வெயிட் பண்ணணும். அதே மாதிரி பிரீமியம் கரையை விடுறதுக்கு டைமிங் கொடுத்து அந்த பிரீமியம் கரைஞ்சதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் வரக்கு தான் நல்லா இது பண்ணணும். சோ அதுக்கு வந்துட்டு முன்னாடியே நம்ம ட்ரேட் பண்றதை விட ஒரு பிரீமியத்தை கரையை விட்டு ட்ரேட் பண்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்ம ஃபாஸ்டா டிசைட் பண்ணலாம். அப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பாக்குறோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை ஒர்க் அவுட் பண்றதை விட செவ்வாய் புதன் வியாழன் வீக்லி கண்டென்ட் எடுக்கிறவங்க செவ்வாய் புதன் வியாழன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரி, அதர்வைஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இந்த செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். சார் சார் க்ளோஸ் பண்ணுங்க. ஸ்டாப். எங்க இருக்கு? ஆமா. கொடுத்துட்டேன்.